நான் வைக்கிற மாதிரி பேஸ் ஏதாவது வச்சுக்கோங்க, பிளாக்ஸ் ஏதாவது, பிரிக்ஸ் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி 4 வைக்கணும், ஓகேவா? அப்போ தான் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வைங்க. முதல்ல வச்சுக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே போதும். இப்போ வந்து அந்த ட்ராக் இருக்கும் பார்த்தீங்களா, ரயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எண்டில் மட்டும்தான் போடணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பவர் ரயில் எடுத்து இந்த சைடு போட்டுக்கோங்க, லைனாக இது வரைக்கும். சரிங்களா? கரெக்டாக இல்லை, ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போடணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த எண்டில் ரயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டிடெக்டர் ரயில் ஒன்று இருக்கும், அது போட்டுக்கோங்க இது வரைக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்போ அந்த லேம்ப் எடுத்துகிட்டு லைனாக வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரியே லைனாக ஒரு பிளாக் விட்டுட்டு வைக்கணும். வச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் ரெட் ஸ்டோன் டார்ச் எடுத்து சென்டரில் வச்சிட்டிங்கன்னா டார்ச் ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் மைண்ட் கிராஃப்ட் எடுத்துக்குவோம். தள்ளி விட்டு பார்ப்போமா? ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். இப்போ அதில் நம்மளும் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். வச்சுட்டு தள்ளி விட்டுட்டு, என்னடா அவ்வளோ போக முடியல, வச்சுட்டு வச்சுக்கிச்சு. ரைடு கொடுக்கணுமா? கொடுத்துட்டேன். நம்மளே மூவ் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது கைஸ். சுற்றி சுற்றி தலை தான் சுற்றுது. நல்லாயிருக்கு. வெளியே வந்துடலாம். சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரட்டுமா?